ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு முட்டை வறுவல் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு தவாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு வேக வச்ச முட்டையை 2ஆக கீறி அதில் பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எடுக்கும் போது சிம்மில் தான் வச்சு எடுக்கணும், இல்லைன்னா மசால் கருகிரும், முட்டை ரப்பர் மாதிரி ஆயிரும், அப்புறம் சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் நம்ம மெதுவாக சிம்மில் வச்சு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகுளுந்து பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு நீள் வாக்கின வெட்டின பெரிய வெங்காயம், அதோட கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு ஒரு வதக்கிட்டு அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி நல்லா கொதித்து ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பொரித்து எடுத்த முட்டையை முட்டையில் இருக்க கரு வெளியே வராத அளவுக்கு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு இறக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனா அருமையான மிளகு முட்டை வறுவல் ரெடி. இதை நம்ம சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். நாளைக்கு இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். பாய்.